வணக்கம் நேர்களே. சில முக்கியமான தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்குறதுக்கு 2,00,000 வரைக்கும் செலவு பண்றாங்க. இத நாம சொல்லல. ஒரு தனியார் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு லக்ஸரியான ஒரு கமாடிட்டியா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்துடைய தலைவர் சொல்லியிருக்காரு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம், பசி இதெல்லாம் எல்லாருக்குமே காமனா இருந்தாலும், ஒரு பணக்காரன் நிம்மதியா தூங்குறதுக்காக எவ்வளோ செலவு பண்றான், அதுக்காக எந்தெந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ அந்த தனியார் நிறுவனம் குடுத்திருக்காங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, ரூ. 2,00,000 மதிப்புள்ள மேட்ரஸ், அப்புறம் சரியா தூங்குறோமா அப்படிங்கிறத ட்ராக் பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு பணக்காரங்க ரொம்ப சர்வசாதாரணமா செலவு பண்ற தொகை ரூ. 2,00,000 அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோக்வி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய விஷால் கோண்டால் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, 7ல இருந்து 9 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். அப்படி தூக்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இதய நோய் வரும், அப்புறம் நீரிழிவு, உடல் பருமன், நினைவாற்றல்ல ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸ் உடைய இந்த ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது தூக்க பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2,00,000 செலவு பண்றது மட்டும் இல்லாம, ரொம்ப வசதி படைச்சவங்க தங்களுடைய பெட்ரூம்ல அவங்க செலவு பண்ற தொகை பாத்தீங்கன்னா மினிமம் 15ல இருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு லக்ஸரியான பெட்ரூமுக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி விவரமா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்றது பெட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு லைட்டிங், அப்புறம் அதுல என்னென்ன மாதிரியான துணி யூஸ் பண்றாங்க, அப்புறம் நாய்ஸ் கண்ட்ரோலுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் வாங்குறாங்க, இதெல்லாம் தூக்கத்தோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, பெட்ரூம்ல இருக்கிற லைட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிற அடிப்படையில வார்மாவும் கொஞ்சம் இன்டைரக்டா இருக்கிற லைட்டிங் அமைப்புகளும் லக்ஸரியான வீடுகள்ல இது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை விட இன்னொரு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸ்லீப் டூரிசம் அப்படின்னே ஒரு பேர் வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா எந்த நாட்டில் மருத்துவம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அதை நோக்கி போவோம் அப்படிங்கிறது தான் ஒரு மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு பேர் இப்போ இந்த ஸ்லீப் டூரிசம் அப்படிங்கிற பேரில் இது ஒரு பெரிய ட்ரெண்டாகவே வளர்ந்துகிட்டு இருக்கு. வட இந்தியாவில் இது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறுது. இதில் ஸ்பெசிஃபிக்காக யோகாவை வச்சும் ஒரு தூக்க பிரச்சனைக்கு எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிட்டு இருக்கு அப்படின்னும் அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. படுத்தா தூங்க போகிறாங்க, இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு தரப்பு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியா முதல்ல தூக்கம் சம்பந்தமான பிரச்சனையை பத்தி பேசணும். அடுத்ததா ரொம்பவும் வாழ்வாதாரமா இருக்கிற குடிநீர் பிரச்சனை. இது இங்க இல்ல, வர்த்தக தலைநகரம் சொல்லப்படுற மும்பை மாநகரத்தில் தான் இந்த தண்ணீர் பஞ்சம் பெரிய அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது இந்திய அளவுல எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவும் மாறுது அப்படிங்கிறத அடுத்த செய்தியா பார்க்கலாம். அதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்கன்னா, மும்பை மட்டும் இல்ல, மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே பெரிய அளவுல மழை இந்த வாட்டி ரொம்ப கம்மியா தான் பெஞ்சிருக்கு. ஜூன் மாதத்துடைய ஸ்டார்டிங்லயே நல்ல மழை பெஞ்சிருக்கணும். இந்த வீடியோ பதிவு பண்றது 20ஆம் தேதி அப்படின்னாலுமே ஜூன் மாசத்துடைய முதல் 20 நாள்ல போதுமான அளவுக்கு மழை இல்லை அப்படிங்கிறதுனால மகாராஷ்டிரா மாநிலம் முழுசா தண்ணீர் பஞ்சத்துல சிக்கி இருக்கு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா மும்பை தான் இதுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதுல மும்பை மாநகராட்சியுடைய அதிகாரிகளும் தண்ணீருக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அலாமிங் காலையும் சொல்லியிருக்காங்க. மும்பையில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மொத்தம் 7 ஏரிகள் இருக்கு. டான்சா, விஹார், துல்சி, இந்த மாதிரி சில ஏரிகளும் இருக்கு. அங்க ரொம்ப அபாயகரமான அளவுக்கு சுத்தமா தண்ணியே இல்லை. அது மட்டும் இல்லாம ரொம்ப அளவுக்கு அதிகமா போர்ல இருந்து தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறாங்க. இதனால உப்பு தண்ணி, பக்கத்திலே கடல் இருக்கு அப்படிங்கிறதுனால உப்பு தண்ணி உள்ள புகுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற இன்னொரு புது பிரச்சனையும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 10 வருஷத்துல வறண்ட பருவமழை, அதாவது பருவமழை ஸ்டார்டிங்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் ரொம்ப வறண்டு சுத்தமா மழையே இல்லாம ஒரு காஞ்சி போன நிலை இருக்கிறது போன 10 வருஷத்துல இது ரொம்ப அரிதா நடக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மும்பையோடைய மக்கள் தொகையும் இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா கொஞ்சம் பேர் தான் வசிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வழக்கத்தை விட அதிகமான மக்கள் தொகை மும்பை மாநகரத்துல இருக்கு. அதனால இந்த தண்ணி பிரச்சனைக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அடுத்த எஃபெக்டா இது எங்க பாதிக்கும் அப்படின்னா, மகாராஷ்டிரால இருந்து தான் முக்காவாசி வெங்காயம் இந்தியா ஃபுல்லா டிராவல் ஆகுது அப்படிங்கிறதுனால அடுத்த கட்டமா இந்த தண்ணி பஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல வெங்காயத்துடைய விலையும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும்
நிபுணர்கள் சொல்றாங்க. மும்பை நகரம் தண்ணியால பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குற இதே நேரத்தில் ஏற்கனவே நம்ம புலி வருதுன்ற மாதிரி ரொம்ப எச்சரிக்கையா சொல்லிட்டு இருந்தா அந்த எல் நீனோ எஃபெக்ட் இன்னும் வலுவடைய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா 2026ல எல் நீனோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாசா தரப்புல இருந்து சொல்றாங்க. இது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா மத்திய அப்புறம் கிழக்கு ஈக்குவடார் பசிபிக் பெருங்கடல்ல மேல் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க. அந்த சர்ஃபேஸ்ல 0.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடான ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் எல் நீனோன்னு சொல்றாங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சேட்டலைட் இருக்கு, சென்டினல்-6 மைக்கேல் ஃப்ரிலிச் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டோடைய தரவுகள் சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கு, சூப்பர் எல் நீனோ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த சேட்டலைட் இமேஜ் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த எல் நீனோ உருவாச்சு அப்படிங்கிற பட்சத்துல அமெரிக்காவில் ரொம்ப பெரிய மழையும், இந்தோனேஷியா அப்புறம் ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள்ல ரொம்ப கடுமையான ஒரு வறட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கெல்வின் வேவ்ஸ் அப்படிங்கிற நூற்றுக்கணக்கான மைல் வெப்ப நீர் அலைகள் மேற்கு பசிபிக்ல இருந்து கிழக்கு பசிபிக்கை நோக்கி போகுது. இது எல் நீனோவுடைய ஆரம்பகட்ட அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே கொஞ்சம் ஷாக்கிங்கான தகவல் தான். ஜேபிஎல் உடைய விஞ்ஞானி செவரின் ஃபாரினர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மேற்கு பசிபிக்குடைய இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் 1997ல இதே மாதிரி ஒரு எல் நீனோ தாக்கம் இருந்துச்சு, அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போதைக்கு இந்த எல் நீனோவோட எஃபெக்ட் வலுவாக போகுது அப்படிங்கிறது தான் அந்த அலாமிங்கான காலம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியா ஆன்லைன்ல ஒரு 10 நிமிஷத்துல உங்களால ஒரு பொருளை வாங்கிட முடியும் அப்படின்னும் போது அது சரியா இருக்கா, எப்போ இதை பேக் பண்ணாங்க, இது எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த தகவலும் தெரியல அப்படிங்கிற ஒரு புது பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தகவலை அடுத்ததா சொல்றேன். இதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன அப்படின்னா இந்தியாவில் ஆன்லைன்ல மளிகை பொருள் அப்புறம் இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள்ல வாங்கும்போது அந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸ்ல 48% வரைக்கும் இது எப்போ பேக் பண்ணது, எப்போ இது எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னே தெரியலன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி விவரம் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னா லோக்கல் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய ஆய்வு மூலமா இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போ லீடிங்கா இருக்கிற 8 பெரிய கிராசரி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இப்போ ஒரு 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ற ஒரு தனியார் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான 8 பேர் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல 8ல 5 பேர் இந்த எக்ஸ்பைரி பத்தின எந்த தகவலுமே கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. சில ஆன்லைன் நிறுவனங்கள் இந்த பெஸ்ட் பிஃபோர் டேட்டை சரியா கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்கு. மொத்தம் 164 மாவட்டங்களை சேர்ந்த 17,000 பேர்கிட்ட நீங்க ஆன்லைன்ல பொருள் வாங்குறீங்கன்னா அதுல எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான தரவுகளை வச்சு இந்த புள்ளி விவரம் வெளியா இருக்கு. அதுல 48% பேர் இல்ல, இப்போ நாங்க ஆன்லைன்ல அது ஒரு பொருளுங்கிறத மட்டும்தான் நாங்க ஆர்டர் போடுறோம், அதை சரியான எக்ஸ்பைரி டேட்லாம் அந்த வெப்சைட்ஸ்ல பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. 35% வாடிக்கையாளர்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே இந்த எக்ஸ்பைரி சம்பந்தமான தகவல்களை எங்களால பார்க்க முடியல, டெலிவரி ஆன பிறகுதான் அது ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல சீக்கிரமா அது எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. இதுல 13% பேர் சில ஆப்ஸ் அப்புறம் வெப்சைட்ஸ்ல மட்டும் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரெட் அப்படிங்கறதெல்லாம் எப்போ அதை ரெடி பண்றாங்களோ அதுல இருந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல அது கெட்டு போயிடும் இல்லையா, அப்படி ரொம்ப கிட்ட நெருக்கத்துல கெட்டு போற அந்த டைம்ல தான் இந்த ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ற ஒரு பிரெட்டா இருக்கும், ஆனா அது இன்னும் 1 or 2 டேஸ்ல அது கெட்டு போயிட போகுது அப்படிங்கிற அந்த கிட்ட நெருக்கத்துல இருக்கிற அந்த பொருட்கள் தான் அதிகமா டெலிவரி செய்யப்படுது அப்படிங்கிறதும் அந்த அறிக்கை சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ ஆன்லைன்ல இனிமேல் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது உணவு சார்ந்த சீக்கிரம் கெட்டு போற ஒரு பொருளை அது தெரிஞ்சே நீங்க வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்ற ஒரு முக்கியமான டிப்ஸா இருக்குது. ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லப்படுற இன்னும் எவ்வளவு நாளுக்கு இந்த பொருளை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த தகவல்களை ஒவ்வொரு முறையும் நீங்க பார்த்து வாங்குறது உங்களுடைய பணத்தையும் அந்த பொருளுக்காக மெனக்கெடுற அந்த விஷயத்தையும் குறைக்கிறதுக்கு உதவும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஆன்லைன் நிறுவனங்கள்ல பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது உடல் நலத்தை நேரடியாக பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.